பார்த்தார் உன்னுடைய பார்க்காத வீடு சொல்லுங்க பாப்பாரு வீடு பார்த்தாங்க. ஆமா பாப்பாரு வீடு பார்த்தோம் என்று சொல்லி அந்த வேதாத வெயில வெந்த காலல்ல மாத்தியான அடிசாலே வழியில அந்த பாப்பார் திருவாக வந்து அம்மாவாரே தாயமாரே அருமை உள்ள அக்கா மாரே 5 பணத்துக்கு 5 சோழனந்தா கொடுக்குமாறும் ஏமா பாப்பருட்டம்மா அதான் பார்க்காத வீடு பாப்பார வீடு. இந்த பாப்பரத்துல பார்த்தாங்க இதான் நேரம் அக்கறை வந்துடல ஐயமாறு பெஞ்சாதீங்களா ஏன்னா தம்பி ஏன் அந்த தம்பியோ வாடா ஏண்டா பாப்பாத்தியோட சொன்னா நீங்க மாதிரி சமைச்ச வச்சோட அப்படி எப்படி இருக்கிறேன் பாத்தியா? ஆமா ஆமா உன்னை பார்த்தாவே பண்ணி குட்டி மாதிரியே இருக்கிறேன். எப்படி அப்புறம் சொன்ன இப்பதான் நேத்துதான் ஒரே கோயிலுக்கு போய் பழனி மலைக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தேன். நேத்து மொட்டை அடிச்சு அண்ணன் கட்டி உழப்படி வந்துட்டானே அதனாலதான் மொட்டையா இருக்குன்னு தான் தொண்டு கட்டி இருக்கிறேன். கதிர்வேலு பேச்சு பாரு பாக்குது மாறிக்க மாட்டான். கதிர்வேலு பேச்சு கதிர்வேலு பேரு கதிர்வேலு அண்ணே செந்தில் அண்ணே அப்படியும் மலையில வந்துட்டாங்க. பையன் மலையில இருந்து அந்த பேச்சு இருக்குது பாரு படிப்பு முன்னாடி முன்னா அழகு சாமானே ஒரு புட்டி வாங்கி வச்சிருக்குது. ஆமா 5 வருஷமா பழக்கம். ஆமா பாப்பாத்தி வாரா ஏமா பாப்பாருட்டம்மா பாப்பாருட்டம்மா யாப்பா தம்பியோய் ஏமா எந்த ஒரு எந்த தசை எதுக்கு வந்திருக்க என்ன காரணம்? ஏமா 5 பணத்துக்கு 5 சோளம் வேணுமா? 5 பணத்துக்கு 5 சோளம் என்ன சோளம் வேணும்? சோளத்துக்கு பேர் எங்க ஊராகப்பட்டது பொன்னிமலை நாடு. என் பேரா காடாளர் உன்னுடையார் உன்னுடையார் கமன்றியை பொண்டாட்டி பேரு தாம்பரி பெரியாராச்சி 5 பணத்துக்கு 5 படி சோளம் வேணுமா? ஏப்பா இப்ப பாரு செக்கார் அப்படி குப்பிச்சு பாரு நாடகம் வச்ச அக்கா அந்த அக்கா பாரு அந்த அக்கா தமிழ் மணி ரேக்கா எல்லாம் பறந்தடிச்சு வந்தாங்க. அவருக்கு பையப்பமலை கதிர்வதமாவே அவங்க புருஷன் மாதிரி அவங்க அம்மா மருமோ பெத்தப்புல பிறப்புல பாரு நம்ம சாமி கிட்ட கதை வச்சு அவங்க பேரையும் பிறந்துச்சு சொன்ன மாதிரி அந்த வேண்டுதல கதை வச்சு நடத்திட்டாங்க. அந்த அக்கா கவுண்டர் அக்கா பாரு எப்படி எல்லாம் கார் போட்டு வண்டி போட்டு வராங்க. ஏமாமா என்ன என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏதாச்சும் சொன்னீங்க எடுத்து போட்டு வாங்குறாங்க. சரி உனக்கு என்ன வேணுப்ப? ஒரு பாசம் தான் ஊர் மக்கள் 5 பணத்துக்கு பொண்டாட்டி சொன்ன சோழ வேணும் எனக்கு. ஏப்பா சோளத்துக்கு பேர் இல்லையா? சோளத்துக்கு பேரு தாண்டி சொல்லாம பொண்டாட்டி சொன்ன சோழங்கடி நின்றுட்டு சோளத்துக்கு பேர் இல்லையா? சானா நீங்க தான் பாக்குறீங்க. ஒரு புண்ணுடைய எனக்கு வந்து சோழம் பேர் பொண்டாட்டி தானம்ல தாமரை தரங்க பார்த்தனி மணியும் கொடுத்துக்குள்ள சொன்ன சோழத்தை புருஷனுக்கு தெரியல. வேஸ்திரியை போய் கேளு பொண்டாட்டி சொன்ன சோழம்னு என்ன தெரியும் அவருக்கு. ஆமா அவரு நானும் சோழம் தெரியாம இப்படி சுத்திக்கிட்டாலே ஏமா சோழம் பேரு தெரியாதா? ஏப்பா தம்பி குன்னுடைய சோழம் பேர் தெரியுமா தெரியாதா? என் சோழத்துக்கு பேர் தானே பொண்டாட்டி சொன்ன சோழம். ஏப்பா உனக்கு சோழம் பேரு தெரியல தெரியல தாம்பர சொல்லிட்டு அவ பொன்னி வாட்டுற ஓரமட்ட சேர படுத்துக்கடா அந்த கவண்ட பொண்ணும். நீ சோழம் பேர் தெரியாம பொண்டாட்டி சொன்ன சோழம் பொண்டாட்டி சொன்ன சோழம் நான் தான் கடைசி இந்த வீதி வந்து பாப்பார் தருவம் சொன்னா அக்கரா தருவம் நான் தான் செவச்ச வச்சானு செவப்பா இருக்கிற ஐயர் பொண்டாட்டி. பரவாயில்ல உனக்கு சோறு பேர் தெரியுமா? சோறு பேர் தெரியும் முருகக்கா சோறு தின்னுருவானே தயிரி சோறு எலுமிச்சம்பழம் சோறுனா வருது வாயில வருது இந்த சோழம் பேர வாயில உள்ள பாரு. நாளைக்கு கட்டுற மேஸ்திரி மாமனுக்கு நாளைக்கு பிறந்த நாளா கல்யாணம் பிறந்த நாளைக்கு காலை கட்டி பாண்டா போட்டுல எங்கேயும் பிறந்த நாள் நாளைக்கு தான் வடப்பாயக்கம் கோயிலுக்கு போய் ஒரு புது பேண்டு புது சட்டா எடுத்து வச்சிருக்குது. ஐயோ அதெல்லாம் அவங்க மரமையும் சின்ன மரமையும் பெரிய மரமையும் 2 மரமும் எடுத்து கொடுத்துருக்காங்க. நாளைக்கு தான் என்ன கழுவி குடியாட்டி பேண்டு போடுறது சின்ன பிள்ளையா அவரு. ஆமா ஏப்பா தம்பி என்கிட்ட இருக்கு சோளத்தை சொல்லி எடுத்தான் சொல்லிவா. மக்கா சோளம் இருக்குது அதெல்லாம் இல்ல காக்காரங்க இருக்குது அதெல்லாம் கொண்டு போய் இந்த பெரிய மேஸ்திரி எனக்கு கொடுத்துவா கொண்டு வித்துட்டு வருவார். கம்பு இருக்குது பொண்டாடி சோளம் இருக்குது இல்லையாமா செஞ்சோளம் இருக்குது அதெல்லாம் இல்லம்மா ஐயரு பொண்டாட்டியும் புருஷன் எங்க இருக்கா முன்ன அவன் புருஷன் புனியாதனம் பண்ண போயிட்டானா ஊருக்குலாம் புனியாதனம் பண்றாங்க இவன் வீட்டுல இன்னைக்கு புனியாதனம் பண்றாங்களோ தெரியல. ஏப்பா தம்பி எங்க வீட்டுக்காரர் வந்து இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தது புனியாதான குழந்தைக்கு பேர் வைக்க போயிருக்காங்க. ஆமா புருஷன் போனாவே போத புனியாதானா கும்போசியா பச்சரிசி தேங்காய் கீங்க எது ஐயர் வந்து அள்ளிட்டு பெரிய பிள்ளை கொண்டு போறது தப்புன்னு தூக்கிட்டு. ஆமா ஏப்பா தம்பி சோளம் பேர் தெரியும் நீ எங்க போய் வாங்கிப்போ பொண்டாட்டி சொன்ன சோளம் இல்ல இல்லடா தம்பி நீ சொன்ன நம்ம நான் கிடக்கு எங்க போய் சோளம் பேரே தெரியாம பொண்டாட்டி சொன்ன சோளம் பொண்டாட்டி சொன்ன எங்க போய் சோளத்தை வாங்க மானகட்ட முண்டை சோளம் பேரே தெரியல சோளம் பேர் இல்லைன்னா தம்பி போலாம்
போயிருப்பேன். நின்னுகிட்ட சீலையை ஒண்ணு கட்டிக்கிட்டா சாங்கிட்ட ஒண்ணு போட்டுக்கிட்டு காக்கா அடுக்கு இருக்குது, மக்கா அடுக்கு இருக்குது, அவன் வாந்த சோளம் இருக்குதுன்னு புரிங்கிறான். ஏப்பா தம்பி, நீ போய் அடுத்த வீதி எங்க இல்ல, நீ போ கடைசி வீதி நீ சொல்றது இந்த சோளம் பேர் இல்ல, எங்கே போய் வாங்கிப்போ. சுத்தாத வீதியில பார்க்காத வீதி இல்லை, பார்க்காத வீதி இல்ல, பார்த்து வருகின்ற போது காலையில விட்டு வந்து உன்னுடைய பொண்டாடி சொன்ன சோளத்தை மறந்துட்டு வீதி வீதியா போய் பொம்பளை கிட்ட பொண்டாடி சொன்ன சோளம் இருந்தா கொஞ்சம் கொடுத்துருங்க, நான் வீட்டுக்கு போறேன்னா எந்த சோளம் பொம்பளை கண்டாங்க. காலையில வந்து சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு, வீட்டு கட்டி விட்டது, சோளம் வாங்கல. சரி நம்ம இனிமேல் சோளம் பேர் தெரியவில்லை, நம்ம வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அந்த உச்சஞ்சப்பாதையாக வந்து கொண்டிருக்கிறாரா சோளம் பேரை தெரியாமல் நின்று வச்சு கொண்டிருக்கிறார். மாயவர் எப்படி வழிகாட்டுறார்? அப்ப நின்று வைக்கின்ற போது ஓரடி இரட்டி உலகளந்த மாயவராக பார்க்கின்றார். ஆஹா, ஒன்னர் சங்கராக புறக்க வைக்க வேணும், அந்த மாதிரி புராணத்தை கொண்டு வர வேணும், ஆக்குறது மாயவராக இருக்க வேணும். இதான் 18 போர் சொல்லி முடிச்சு ஒரு மாயவராக இதான் நீ பார்க்கின்ற போது அந்த மடச்சாமி குருடையாக்க ஒன்றுக்கு மாயவர் கொடுக்கலாம் சோழம்னு சொல்லி மாயவராக பார்க்கின்றார். கடமையாரி வந்து காட்சி தருக வேணும், கடமையாரி சீம சுத்தி பார்வையிட்டு உன்னுடைய யாருக்கு ஒன்றுக்கு சோளம் கொடுக்க வருகின்றாரா? மாயவாரே அந்த நானாப்புலத்தில் நடைச்சிருக்கிறைய போலையும் முகந்த புலத்தில் முகந்த கிளைய போலையும் மாயவர் ஒரு அவதாரத்தை எடுத்து தண்டை கட்டு தடமாறி கண்ணு தெரியாமையாக கண்ணத்திரம் எண்ண தொலை கொண்டு அந்த குருடையாக்க ஒன்றுக்கு காட்டுக்கு விதபொருள் வச்சாமா. ஆமா, கடையராக போட்டு அமைச்சிட்டார் மாயவராக தானிய பொருள்கள். அப்போ கோவால குட்டி வச்சு நிக்கி நேரம் மாயவராக நிக்கி நேரம் தானியங்களில ரூபனாக கொண்டு வந்த போது பார்த்தான் உன்னுடைய வீட்டுக்கு போல வருகும் போது ஓஹோ கும்பலச்சாமி குறுக்க வந்த மாதிரி இந்த தாத்தை வந்து காட்டுக்கு வித போச்சாம தானிய பொருளா வச்சிருக்கிறார் வைத்திருக்கின்றார். இந்த தாத்தை கிட்ட போறோம்னா கொண்டாடி சொன்ன சொல்ல கிடைச்சு விடும். ஆமா, அப்படி என்று நினைச்சு அந்த மலைப்பெருமாள் தாத்தை கிட்ட உன்னுடைய ஓடி வந்து ஐயா தாத்தா வேறாண்டி இது என்ன தாத்தா கடை? காட்டுக்கு விலை பொருள் சாமா தானிய பொருள் எல்லாம் கடைகளாக வச்சு விற்பனை பண்ணி கொண்டிருக்கின்றோம். தானிய கடைகள். ஆமா தாத்தா, எங்க ஊடாக பொன்னியமலை நாடு எனக்கு காடு வாவாங்குது ஊடு போகுது. உன் கோமணத்தை பார்த்தாவே தெரியல ஊடு போங்க.
போறதுன்னு சொல்லு. இல்லையா இன்னைக்கு தட்டு கட்டு தடுமாறி தடியோனி பார் திருவிழாவில காணா போன மாதிரி 4 நாள்ல பேருவானது பொங்கு பொங்கு பொங்குமோன்னு கடையை வச்சுட்டு அப்படி வித்து கொண்டு இருக்கிறான். இல்லங்க அவன் போக மாட்டாங்க. கடையில ஓட்டல கட்டிட்டு வரேன். நான் 10 வருஷத்துக்கு கட்டியா இருப்பேங்கறியா. அது மாதிரி இருந்தா நீ உன் பேர் என்ன ஊர் என்ன தாத்தன் தானிய பொருள்னா காட்டுக்கு விதை பொருள் ஜாமா சோளம் கம்பு இது மாதிரி வித்து கொண்டு இருக்கிறேன். தாத்தா எங்க ஊரு பொன்னி வெள்ளாடு. என் பொண்டாட்டி பேரு தாம்பரி படிக்கிறாச்சு. சரி அவனோட பேரு தான் காரால குருடையா கவுண்டர் தாத்தா. குருடையா கவுண்டர் நல்ல மழை பேஞ்சிருச்சு. 5 பழத்துக்கு 5 படி சோளம் வாங்கி முத்து சோளம் விதைக்கிறேன் அப்படி என்று சொல்லி சோளம் வாங்க வந்த தாத்தா. என்ன சோளம் வேணும் உனக்கு? 5 பழத்துக்கு 5 படி சோளம் வேணும் தாத்தா. அதான் என்ன சோளம்? என் பொண்டாட்டி சொன்ன சோளம். பொண்டாட்டி சொல்ல என் கடையிலேயே கிடையாதுங்க அத்தா. பொம்பளைங்கள இல்லைங்கிறாங்க. நீ இல்லாட்டி எங்க தத்த போறது? நான் கடையில இருக்கிற சோளம் எல்லாம் சொல்லி வரேன் கேட்டு வா. சொல்லி வா தாத்தா. மக்கா சோளம் இருக்குது. அதெல்லாம் இல்ல தாத்தா. இருங்கு சோளம் 7 மூட்டை வச்சிருக்கிறேன். அதெல்லாம் இல்ல தாத்தா. செஞ்சாலம் 4 மூட்டை வச்சிருக்கிறேன். அதெல்லாம் இல்ல தாத்தா. தம்பி எந்த சோளம் இல்லையா? நீ சொல்ற சோளம் பூரா பொண்டாட்டி ஒரு சோளம் சொன்ன அந்த சோளத்தை நீ உள்ள போய் பாரு. அது மாதிரி இந்த ஒரே ஒரு சோளம் தான் பாக்கி இருக்குது. என்ன சோளம்? இதான் முத்து சோளம். தாத்தா வந்துருச்சு தாத்தா. வந்துருச்சுன்னா இங்கெல்லாம் கும்பல் அதிகமா இருக்குது. இங்க எதுவும் பண்ணி கூடாது. அங்கிட்ட ஓரமா பொராட்டா கடைக்காரு மாயமல்லுக்காரு அங்க பாரு பாத்ரூம் கட்டி வச்சிருக்காரு சௌரியமா. நீ பாட்டு இங்க இருந்துகிட்டு வந்துருச்சுன்னா தாத்தா ஒண்ணும் பண்ண முடியாது. தாத்தா அது வந்து தாத்தா சோளத்தை கடைக்கிட்ட சொல்லிட்டாங்க. என்னோட தெரியல வந்துருச்சுன்னா அதான் நான் அதை நினைச்சுக்கிட்டேன். தாத்தா வந்துருச்சு. சரி என்ன சோளம் சொன்ன? முத்து சோளம். பித்து சோளம். பித்து சோளம் கிடையாது. முத்துக்கிட்ட சோளம். முத்துன சோளம். வா ஊருக்கட்ட புரோடியாக மட்டும் முத்துன சோளம் கறியா பித்து சோளம் கறியா? முத்துக்கிட்ட சோளம். முத்து சோளம். அதே சோளம் தாத்தா. சோளத்திலே சிறந்த சோளம் முத்து சோளம். முத்துக்கிட்ட சோளம். தாத்தா இந்த சோளம் பேரு வாயில வராம காலையில வந்து ஒரு பொம்பளை கிட்ட எவ்வளவு திட்டு தெரியுமா? கரண்டி பயில தண்டி பயம் வந்துட்டு சோளம் பேரு தெரியலன்னு திட்டாந்துட்டாங்க. இதான் முத்து சோளம் ஐயா. மாயூர் கொடுத்த சோளம் தேடி எடுத்த முத்து தென்னாட்டு கேம முத்து வாரி எடுத்த முத்து வடநாட்டு கேம முத்து. அடே அப்பா சோளத்திலே சிறந்த சோளம் முத்துக்கிட்ட சோளம். தாத்தா கொஞ்சம் கொடுத்துட்டு பாக்கலாம். இதா சாப்பிட்டு வாக்கணும்லையா? எங்க தாத்தா கொஞ்சம் தான் கொடுக்குற? இல்ல கடையில ரொம்ப கொடுத்தா கடையில நான் வியாபாரம் பண்ணணும்ல பார்த்தேன். சாப்பிடு நல்லா. தாத்தா என்ன டேஸ்ட் தெரியுமா? இதனால இந்த டேஸ்ட் இருக்குனால நான் பொண்டாட்டி வாங்கிட்டு சொல்லியிருக்கிறேன். தாத்தா இந்த கொஞ்சம் சாப்பிட போறடையா? ஐயோ மாவு மாதிரி தேங்காய் மாதிரி கிடக்குது தாத்தா. அடே அப்பா நானு எங்கெங்கோ சாப்பிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ருசி வந்த தாத்தா அண்ணன் கொஞ்சம் கூட தாத்தா மேல கொடுக்க முடியாது. ஏன்னா 5 முடி சோளம் வந்த குரடியாக்க தாத்தனோட கடையில 5 முடி சோளத்தின் தின்னு திட்டான். அது ஒரு காலம். மாயவர் கொடுக்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க சாப்பிட்டு கொண்டு இருந்தா தாத்தா அண்ணன் கொஞ்சோண்டு 2 சோளம் கொடுத்தாதா. இதுக்கு அப்புறம் நீ சோளம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா கட்டுப்பாடு 2 தரேன் 4 கொடுக்க மாட்டியா? என்ன டேஸ்ட்? அப்ப 5 மடத்தை வாங்கி அப்ப மாயவராக சொன்னால் இதான் 5 படி சோளத்தை பார்க்கின்ற போது இதான் தாத்தனோட கதையுடைய 5 படி சோளத்தை திண்ணை தீர்த்தான் மடச்சாமி குருடையா. அந்த காசு இதான் இன்னைக்கு நேரமாக தாத்தா ஏமாத்தி கூடாது. பொண்டாட்டி போன திட்டுவான். போகுள்ள காட்டுக்கு உதைக்க மாட்டாரு. குருடையா கவுண்டர் சாப்பிட்டுருவாரு. அப்ப மாயவர் என்ன சூழ்ச்சி பண்றார்? என்ன பண்றாரு? 5 படி சோளத்தை கொடுத்த மாயவராக அந்த வீரமால கல்லே போல திட்டாரா. வீரமலை வெட்டுச்செல்லாம் திடிச்சு விட்டு மாயமாக மறைஞ்சு விட்டார்.
மாயக்கரனாக சொன்னார். தாத்தா நல்லா அளந்து கொடுத்துரு தாத்தா. அவருடைய கோலத்தை கொடுத்துட்டு மாயவர் அவருடைய மறந்து விட்டார்கள். அப்படி மாயமா வருகின்ற போது ஆகிய ஒரு காலத்திலாக பாத்தியானும் காடாலயம் கூடையான் ஆமா 5 படி சோளத்தை வாரி மூட்டை கட்டினார். மூட்டை கட்டி நம்ம வந்து கொண்டு போய் தாமரை விரியனாச்சிட்ட கொடுக்க வேணும் அப்படி என்று நினைத்த புன்னுடையான் தேவாத வெய்யல வெஞ்சங்க கால வேத்து விடுவிடுத்துவான். என்னமா வருகிறார்கள் சாப்பாட வச்சு வைத்து புன்னுடையார் கவன்றாக அண்ணா புன்னோடையாக வந்தாரவே மங்கு மனசாமி குன்னுடையா 5 பணத்துக்கு 5 படி முத்து சோளத்தை வாங்கிட்டு எந்த பங்காளி விட்டு வரியா வரையா பார்த்து ஒரு பங்காளி விட்டு வரியா. இந்த பங்காளி பாட்டியெல்லாம் ஏண்டி அக்கா தங்க 12 பேர் பார்த்தாங்க. ஏடி தங்கச்சி பாத்தூர் நாட்டுல சின்னாயமார்களாக பார்க்கின்ற போது அப்ப அக்கா தங்க 12 பேர்களும் ஏண்டி தங்கச்சி ஏண்டி ஓப்படியார பெரிய ஓப்படியார ஏண்டி போறாங்க பாத்தியா ஏண்டி நான் பார்த்தேன்டி குன்னடையா வந்து குன்னடைய நம்ம மச்சான் இருக்கான் தாம்பரட புருஷன் குன்னடையா பாரு கூறு கட்ட குன்னடையானு ஒண்ணு தெரியாதே அவன் பாரு 5 பணத்துக்கு 5 படி முத்து சோளம் வாங்கிட்டு வேகமா வாரையான். ஆமா குன்னடையாக்க ஒன்று பாரு குன்னடையா மாதிரியே சோளத்தை முடிஞ்சு மண்டையில வச்சுக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறியான். ஆமா என்னன்னு கூப்பிடணும் எங்க பாரு கூப்பிட்டு குன்னடைய சோத்தை போட்டா கப்புன்னு சோத்து உடனே சோறு திங்கியா. இந்த குன்னடையா பழைக்க விட பங்காளி பாட்டி அக்கா தங்கச்சி ஒத்தப்படியா 12 பேர் சேர்ந்து 5 படி முத்து சோளத்தையும் குன்னடையான் திறமை இளவருப்பா வறுத்து கொடுத்துரு. வறுத்த சோளம் முளைக்குமா முளைக்காது. அப்ப பார்த்தாரு பங்காளி பாட்டியெல்லாம் ஏ தம்பி குன்னடையா மச்சான் வருமானே ஏ குன்னடையா அப்ப பங்காளி வீட்டு வழியா வருகின்ற போது அப்ப அந்த புரோசாமி கேட்கிட்டு வருவான். அம்மா யாருப்பா ஏண்டா நீ யாருப்பா இந்த ஆடோட சிக்கிச்சுன்னு இருக்குது சின்னமாவோட ஆட சேமாவா சின்ன பிளேயர் கூப்பிடுற மாதிரி சின்னமான சொன்ன நாங்களாம் சினையாவா இருக்கிறோம் எந்த நேரமும் சின்னமான சொல்றேன். சேனம்மா சின்னமான சொல்லு சேனம்மா சின்னாயிடா நான் பெரிய சின்னாயிடா நான் சின்ன சின்னாயி அவதான் அங்க பாரு பட்டி நான் பெரிய அப்படியா அவ பாரு எப்படி நிக்கிறா பாரு பெரிய சேனம்மா நீ சின்ன சேனம்மா சரி எப்படியோ சினையாவே இருக்கணும் ஒரு சேனம்மா தம்பி என் பொண்டாட்டி தாம்பர பிரியனாச்சி ஆனா உள்ள காத்துல நேத்து நல்ல மழை பெஞ்சிருச்சா 5 படத்துக்கு 5 படி சோளம் வாங்கிக்கிட்டு நாளைக்கு சோளம் விதைக்க போற முத்து சோளம் கொஞ்சம் வாங்க எங்க சோளம் தெளிக்க போறீங்களா? ஆமா ஆமா ஏண்டி அக்கா ஏண்டி பெரிய ஓப்படியால சோளம் தெளிக்க போறானா? ஐயோ ஐயோ வாயா பாரு ஐயோ என்னடி ஐயோன்னு சொல்லும் போது எனக்கு இங்க பாடி யாருக்கும் தெரிய கூடாது. நம்ம பங்காளி பாட்டி வந்து அக்கா தங்கச்சி நம்ம 12 பேர் நம்ம கூட்டம் பெரிய கூட்டம் நம்ம பெரிய மச்சாடாரமாவே முன்னடையா. இந்த பங்காளி பாட்டி 12 பேர் சேர்ந்து இந்த குன்னடையான போற கத்திரிக்காய் குழம்பு போட்டு கருவாட்டு குழம்பு கொல்லி கருவாடு போட்டு சோறு போட்டோம்னா தின்னுட்டு இருக்கியா. அங்கிட்ட அந்த காலத்துல நம்ம கொசை சட்டி பானை மண்ணு சட்டி விறவெடுப்ப 10 வச்சா அந்த இடத்துல 5 படி சோளத்தை வந்து முனக்கருவது அப்புறம் 5 படி முத்து சோளத்தை இளவருப்பா வறுத்து கொடுத்துடணும். வறுத்த கொடுத்தா புனடியா கொண்டிருக்காரு முளைக்காது. நம்ம பங்காளிங்க ஓஹோ நம்ம பெரிய பொழப்பா வந்துடாம இவங்காடு போயிடும். சோளத்தை வறுத்து கொடுத்தா வறுத்து சோளம் முளைக்காது. புனடியா கொண்டு பொழப்ப அழிஞ்சு விடும். அவனே சோறு சாப்பிடறான் சோறு போறேன். தங்கச்சி ஏண்டி அக்கா ஏண்டி ஆடுகால முண்டை கம்பெனி சக்கராத்தி ஏன் ஒரு ஒத்த அப்படி எப்படி வேணும் ஆடுகால சக்கராத்தி வந்துட்டோம் ரூட்டு வண்டியா பொம்பளைக்கு பேர் வச்சுக்க மானக்கடை சக்கராத்தி ஏண்டி என்னை கண்டாவே தொக்குத்தான் உன்னை கண்டா அல்லாதவன் தொட்டாதான் மாவுங்களுக்கு அவர் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பொம்பளை வந்து இந்த ஆட்டாடா காலையில இருக்கட்டும் பேசிக்கிறீங்க. நான் குப்பிச்சி செக்காரப்படி குப்பிச்சி பாரு ரமேஷ் பெரிய சமையான பாவம் சும்மா சொன்னா நீ பறந்தடிச்சு வந்துட்டாரு பாக்கணும். ரேக்காக்க என் மத்தியானத்துல இருந்து என் மேலத்தை நினைப்பு கோயிலுக்கு போயிட்டு 5:30 மணிக்கு வந்து போன போடு எங்க படுத்துருக்கு ரேக்கா ரேக்கா சரி கண்ணுல உடைய பாக்கணும்னா எல்லாம் ஒடியா இருந்துச்சுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து தீனி வச்சிருக்காங்க நாளைக்கு தான் தாரச்சு என்ன தீனி தெரியுது. ஏண்டி அக்கா நேரத்துல இருந்து உனக்கு பார்க்க பார்த்து ஆகணும்னு நினைக்கிறேன்.
ஆஹா. அது மாதிரி சொன்னா ஏன் தங்கச்சி குருடையாக்கோட சோளத்தை வாங்கி வறுத்து கொடுத்துட்டோம்னா வறுத்து சோளம் மலைக்காது. ஆமா தம்பி குருடையா உன்னுடைய கவுண்டரு ரொம்ப தள்ளாதா. ஆஹா. 7 பிள்ளைங்க இப்பதான் 5 மாசம் உலாம தமிழ் சக்கரத்தை இருக்கிற பிள்ளைங்க சோத்தக்கான 7 சட்டம் தாண்டி அவரு பாரு மினுமின்னு இருக்கான். பிள்ளைங்கன்னு எங்க சொன்னா ஆமா தூக்கி பாரு எந்த நேரமும் சின்ன ஏடி அக்கா என்ன பண்ணாலும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஓப்படியா செத்த நான் சோறு போடுறேன். இந்த பங்காளி பாட்டி எல்லாம் இந்த கபடத்தை காரையும் கபடத்துக்குடைய புறப்பாட தெரியாது. சோறுன்னு சொன்ன சின்ன வயசுல சோறு போடுன்னு கேட்டியான். இவன் என்ன பட்ட இந்த கவுண்ட பொண்ணு எல்லாம் அங்க தானாமலம் தமரையா நீங்க பங்காளியா மனைவியாவே உன்னுடைய கபடருக்கு பொன்னினம் செடத்தே மருத்துவத்தம் சவங்கரியா இந்த மச்சான் என்ன பண்ணிட்டான் நல்ல பெரிய தட்டு தட்டு நிறைய சோத்தை போட்டு குழம்ப ஊத்தி போதுமா போதுமானு கேட்டா இந்த கபடத்தை கொண்டு ஏறி இந்த சோத்தை கூட நான் வச்சிருக்கிறேன். அப்ப சோத்தை போடுவேன் காலையில சோறு இல்லாம இருக்கவன் சோளத்தை அப்படி எரிஞ்சிட்டு இவன் பாட்டுக்கு சட்டி சோறு முறவங்க திங்கிறோம். உன்னுடைய ஆதி காலத்துல சும்மா பழைய சோத்தை போட்டு பழைய குழம்பு ஊத்துவோம் குழைச்சு கப்பு 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 கப்புன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். உன்னுடைய கவுண்டர் அவரை சாப்பிட்டு கூட இருந்தா இந்த பங்காளி பட்டி அக்கா தங்கச்சி எல்லாம் பார்த்தார். எல்லாம் இந்த சோளத்தா யாரோ ஒரு பாவம் இருக்குதாம சொல்லி ஐயா பங்காளியா மனைவியாவே பாடி முத்து சோளம் வருகிறாரே முத்து சோளம் வருகிறாரே. அந்த காலத்தனமா அந்த காலத்தை வந்து பங்காளிமாருங்க வந்து குன்னுடையான கெடுத்தவங்க பார்த்து ஒரு பங்காளிமார். இந்த அக்கா தங்கச்சி ஒத்த அப்படி என்ன பண்ணிட்டு அவன் சோறு அங்க உள்ளாரு திங்க 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 இந்த பக்கம் கொல்ல பக்கம் அடுப்ப பத்த வச்சு நல்லா இளவருப்ப வறுத்துட்டான். வறுத்த 5 படி முத்து சோளம் வறுத்த சோளம் முளைக்குமா? முளைக்காது முளைக்காது. 5 படி சோளம் இருந்த மாதிரியே மூட்டை கட்டி தெரியாத மாதிரி தெரியாம கேட்க என்ன தெரியுமா வெளியே தெரியாம குடுக்கற முடியும் குடுக்கடி வெது வெதுன்னு சொன்னா பொய் சொல்லணும். சோத்து பானைகிட்ட வச்சு சோறு சூடு பறவை 7 ஊடு தெரிய வச்சு யாராவது வீட்டுல வச்சுட்டு வந்து பொந்துக்கணும். அதனால நம்ம பொய் சொல்லி போடணும். ஏப்பா தம்பி குன்னடையா சின்னம்மா ஏன் மமனே தர சோறு சாப்பிட்டியா? சோரத்தை வாங்கிட்டு போ நல்லா முளைக்கும் போ சூப்பரா. பார்த்தாவே நீ வந்து உன்னை அசர முடியாது. என்ன தெரியுமா சுடுது ஏப்பா அது அடுப்பாமல்ல வச்சிருந்தே தெரிய மாட்டேடி ஏ குன்னடையா இருக்குது இல்லடா அந்த சோறு போடும்போது சின்ன பெரிய சோத்து பண்ணிட்டு வச்சு சூடு அது ஒண்ணும் பண்ணாத முளைச்சுக்கும் போ கூறுடைய சோறு போட்டது சூப்பரா இருந்துச்சு. பொண்டாட்டிட்ட குறைப்பு கூட தாம்பரை கிட்ட பார்த்தேன் உன்னுடைய அது யாத்திர வருத்தம் முளைக்குமா? முளைக்குமா? உன்னுடைய அடிக்கிற பங்காளி அழிக்கிறேன் கெடுக்கிற பங்காளி கெடுக்கிறார். அப்ப அதையே இன்னைக்கு நேரம் வாங்கி கொண்டு அவனுக்கு அவனத்தை புத்தினாலே புத்தினாலே பார்த்தாரே பங்காளி மாறலா சோளத்தை வறுத்து கொடுத்துட்டார். இந்த செட்டிலாக்கி சுத்தி வாரையா தடியூழி வந்தார். அவளை பிச்சைகளா கேட்கின்ற போது சோளத்தை எடுத்து பிச்சைகளா போட்டால் குருடையாக்கம் அவனை மாயவர் பார்த்தாரு. அது ஒரு காலத்துல ஆமா அந்த வருத்த சோளம்
மாயவர் கொடுத்த சோழமெல்லாம் உன்னுடையானே ஒன்னா விளைய மண்ணு வாத்தி கொடுத்து விட்டு மாயமா மறைஞ்சு விட்டார் மாய இந்த கோபாலன். அப்ப அந்த வார்த்தை கொடுக்கின்ற போது கூப்பிட தூரம் வந்து வர வர உனக்கு மறுபடியும் பசி எடுத்துக்கிச்சு. ஆமா, அந்த காத்தை கொடுக்கும் போது அந்த சோளம் இழுத்து கிடந்துச்சு. இவன் அந்த லாபகத்திலே இருக்கிறான். ஆஹா, வர வர என்ன யோசனை பண்ணலையா, மூட்டி அவுத்தா அண்ணா சோளத்தை தின்னுட்டு வீட்டுக்கு போய் பொண்டாடிட்டு சோளம் வாங்கலன்னு சொல்லி போடணும். இவன் சோளத்தை அவுத்து வச்சாரு. ஆஹா, சும்மா அள்ளி போட்டாரு பாரு. வீரமலை வெங்கச்சங்கல மாயப்பிரமா திட்டுச்ச கல்லு கட்டக்கு உடக்கு அல்ல கல்லா மாய ஒரு திட்டுச்சது வாயில கல்லால ஆகுது. சோளத்தை திங்க முடியல. பார்த்தா உன்னுடைய ஐயோ தெண்டமோ தெண்டா 5 பணம் தெண்டா கேட்டு பல கடையில கொடுக்கும் போது நல்லா இருந்துச்சு. இப்ப 5 பணத்தை வாங்கிக்கிட்டு வீரமலை கல்ல கொடுத்துட்டியா? ஆமா, புலம்பி கொண்டு எங்க மாமாவே அத்தை மனையா அருமலை எங்கனவா மாமி மனை மாவட்ட ஐயோ வாங்க போய் அந்த ஒரு கிழமை கிட்ட சொல்ல வாங்கினேன். அந்த கடையில கொடுக்க தேங்காய் மாதிரி இழுத்து இருந்துச்சு. வராந்த இடத்துல மூட்டி அவுதூச்சு தின்னு பாக்குறேன். எல்லாம் வீரமலை வெங்கச்சங்கெல்லாம் கட்டி கொடுத்துட்டாண்டி. கடுக்கு முடுக்குன்னு கண்டாரு தெரியாதுங்க. கொண்டா சோளத்தை கொண்டா. தெண்டா 5 பணம் தெண்டமடி. கொண்டா சோளத்தை பாக்க. ஆண்டின்னு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு முறுக்கு வாங்கி தின்னு இருந்தா 3 பேரும் நம்பி இருக்கு. ஏற்கனவே சூப்பர் மார்க்கெட்டாம தூங்கி ஒரு நீ போ அங்க. செட்டியார் கடையில ஒரு பண்ணு வாங்கி தின்னு இருந்தா நம்பி இருக்கு. ஆனா சீனி கிட்ட ஒரு பரோட்டால வாங்கி தின்னு இருக்கான். யார் சீனி அனத்தியா? அண்ணா தெண்டமோ தெண்டா 5 பணம் தெண்டா. இத கொட்டி காட்டுல விளைச்சோம்னா உருண்டை கல்லு தாண்டி முளைக்கி. ஏமாமா இப்படி சோளத்தை வந்து பிரிச்சு பாக்கணும். ஏன் புருஷன் சொல்றாரு பாரு, அது பாரு நடு ரோட்ல வந்து கண்ணு மூட்டை ஆகுது பசியில அந்த சோளத்தை தின்னு இருக்கிறாரு. அன்னைக்கு எல்லாம் என்ன தெரியும், புருஷன் கல்லுனா கம்னர் புருஷன் நான் சேர்த்தனா சோளத்தை அவுத்து பாக்குறேன். கம்னர் அவுத்து பாரு, பிரிச்சு விட்டு பாரு. நீ பிரிக்கிறதும் கெட்ட முண்டை. செக்கரத்தை பெரியசமையன் சோளம் அடிக்காம கிடக்குது. அல்ல நெருப்பூக்க அடிக்காம இந்த மானத்தை கொஞ்சம் பார்த்துட்டு 4 இருந்தா இருக்கணும். படத்தா 8000க்கு போய் ஆத்தூர் போய் வாங்கிட்டு வந்து 9500 ரூபாய்க்கு படத்தா. பரவாயில்ல, நீ அந்த அண்ணன் ஒரு ரேட்டு போட்டிருந்தாலும் நீ ரேட் அடிச்சு விடு. பார்த்தா இருந்த சோளத்தை அள்ளி பார்த்தா இது தாங்க முத்து சோளம். ஆமா, அப்பயே வாங்க சோளம் தாம்பரைக்கு பாரு, சோளத்துக்கு பேர் சோறா பாரு. பொட்டக்கண முட்டை நல்லா பாரு. கம்னூர் புருஷானி கம்னூர் சிரிப்ப பாரு. கல்லா இருக்குது. புளிச்சக்கண்ண போட்டு பாக்கணும். ஐயோ அருமையா சோளங்கிறான் மாமா. பார்த்தாரு தானம்ல தாம்பரம் 5 படி சோளத்தை அள்ளி பார்த்தான். சாமியா பார்வையா மன்னாவாரே சாமி சொல்லி வரேன் மையா எங்கானாவே எட்ட முத்து நாட்டு கேப்ப முத்து மாநில எட்ட முத்து தமிழ் நாட்டு கேப்ப முத்து மன்னவாரே பார்வையா மன்னவாரே 5 படி முத்து சோழ தமிழ் ஏடியில் எடுத்த முத்து மன்னவாரே. மாமா
சாமி தேடி எடுத்த முத்து தென்னாட்டு கேப்ப முத்து ஏன் முத்து? மாறி எடுத்த முத்து வடநாட்டு கேப்ப முத்து ஆஹா. என் புருஷன் பாரு குன்னுடையானா இருந்தாலும் எனக்கு தாம்பரம் நான் கருத்துக்கரையா இருந்தா என் புருஷன் கூறு கட்ட குன்னுடையா இருந்தா பாரு புருஷன் பாரு சோனம் அதே இருத்தாய குண்டு குண்டு குண்டா முத்து சோனம் ஏன்டி பொட்ட கண்ணு முண்டை ஆமா ஆமா இந்த கொண்டி விதைச்சோம்னா இங்கப்பா இருக்கிற கல்லே அந்த கண்டை பொறுக்க முடியாம தான் நேட்டு போட்டுருக்குது. ஆமா ஆமா இந்த கண்டே நம்மளால முடியல. இதை கொண்டு விதைச்சு இன்னும் பல்லு போனக்கிட்டு கம்னு இருக்கேன்டா அப்ப நந்தகுமார் தான் ஒண்ணு கல்லு முளைச்சிடும். ஏமாமா இப்ப மாமுள்ளுக்காரு காப்பி வைக்கிறாரு மாமுள்ளுக்காரு கம்பம் கொடுத்தவரும் அவரும் அங்க போய் உட்காந்துருக்காரு 2 பேரும் சேர்ந்து இருந்தா ஒரு சனனுக்கு இப்ப இத்தனை நாளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கும்புறு பரவாயில்ல. மாமல்லுக்காரு கேசரி கிண்டி இருந்தாரு பாரு கல்யாணத்துக்கு அப்படியே அவர் மாறல செய்ய முடியாது. சரி ஒரு கோழிக்கறி நாட்டுக்கோழி ஆக்கியிருந்தாரு பாரு அப்படியே எனக்கு 2 பீஸ் தான் கொடுத்தாரு நைட்டுல அவரு எல்லாம் தின்னுட்டு எனக்கு மிச்சத்தை கொஞ்சோண்டு கொடுத்தாரு.